வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கில் நிறைந்த நல்முத்துமார்களே, உண்மையானவர்களே, எந்த விஷயத்தை கற்பிருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்திலையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. ரமலானில் மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் பரிபூர்ணமான நோன்பு நோற்று இன்னொரு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும், புனிதமான எழுத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நல்ல பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த நல்ல நாளையில், இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல இடத்தில் ஒன்று கூடியதை போல நாளை வறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தினையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் ஷஃபாஅத்தையும் நாளை வறுமை நாளில் பெறக்கூடிய கூட்டத்தார்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். 12 நோன்புகளை நிறைவு செய்து 13 தராமிகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 13 தராமி தொழுகையில் கிட்டத்தட்ட 16 ஜுசுக்களை நிறைவு செய்து 17வது ஜுசுவில் ஒரு கால் ஜுசுவையும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட 20 சூறாக்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. 21வது சூறா நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இன்று ஓதிய சூரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரத்துல் கஹஃபுடைய மீதம் இருக்கக்கூடியதையும், சூரத்துல் மரியம் கிட்டத்தட்ட 98 வசனங்களை கொண்ட சூரத்துல் மரியமையும், 135 வசனங்களை கொண்ட சூரத்து தாகாவையும், 112 வசனங்களை கொண்ட சூரத்துல் அன்பியாவுடைய ஒரு பகுதியையும் நாம் இன்று நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் எந்த பெண்மணியுடைய பெயரையும் கூறவில்லை. ஒரே ஒரு பெண்மணியுடைய பெயரை தவிர ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் மட்டும்தான் குர்ஆனில் பெண்களுடைய பெயரில் ஒரே ஒன்றுதான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரில் ஒரு அத்தியாயமும் குர்ஆனில் உண்டு. 114 அத்தியாயங்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரில் ஒரு அத்தியாயமும் இன்று ஓதப்பட்டது. அருமையானவர்களே, இந்த அத்தியாயத்தில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையினுடைய தூய்மையான நிலையை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய பத்தினித்தனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவருடைய தூய்மையான வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறான். அதே போல ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது முதிர்ந்த நிலையில் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அதற்கு பெயர் யஹ்யா. அந்த நிகழ்வும் அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தையும் ஒரு ஆச்சரியம் தான். வயது முதிர்ந்த நிலையில் குழந்தை பெற்றெடுப்பது என்பது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான். அதையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் மரியமில் குறிப்பிட்டு காட்டுவான். அதே போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வலிமையாக நடக்கக்கூடியதுக்கு ஒன்று மாற்றமாக அல்லாஹ் செய்து காட்டுவான். அதை செய்து காட்டுவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்தில் படைத்தான். ஆணும் பெண்ணும் இல்லாமல் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாமல் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அது அல்லாஹ்வினால் முடியும் என்பதை. அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆணை வைத்து மட்டும் பெண் இல்லாமல் படைத்தான் அல்லாஹ். இதுவும் அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய சக்தி. அதே போல ஆண் இல்லாமல் பெண்ணை
அல்லாஹ் படைத்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே. இப்படி இதெல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு காட்டுவது தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய வலிமையை, தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதுதான் இறைவனால் எது வேண்டுமானால் முடியும். ஆண் பெண் சேர்ந்தால் மட்டும்தான் குழந்தை பெற்றிருப்பதல்ல, அல்லாஹ் நினைத்தால் எது வேண்டுமானாலும் அவனால் செய்ய முடியும், அவன் செய்வான் என்பதை தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல இந்த சூரத்து மரியமில் நபிமார்கள் சம்பந்தமாக நிறைய செய்திகள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக தான் அல்லாஹ் நிறைய அது சம்பந்தமாக இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறார். அதே போல இந்த மரியம், சூரத்து மரியம் இருக்கிறது அல்லவா, இது எந்த அளவுக்கு ரசனை மிக்கது. குர்ஆனில் சில அத்தியாயங்கள் இருக்கு, சூரத்து ரஹ்மான் இருக்கு, கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். சூரத்து நஜ்ம் இருக்கு, கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அதே போல மரியமும் கேட்பதற்கு இனிமையானது. இலக்கிய ரீதியாக, இலக்கண ரீதியாக, தொடர் என்று சொல்லக்கூடிய அடுக்குமொழிகளாக கொண்ட அத்தியாயங்கள் இது. இந்த அத்தியாயங்கள் எல்லாம், இந்த அத்தியாயம் மாற்றார்களை கூட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கூட, உள்ளங்களை கூட இதை கொண்ட அத்தியாயங்கள் உள்ளத்தை கவர்ந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது மக்கத்து குஃபார்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பாக ஹபஷாவிற்கு முதல் ஹிஜ்ரத்தாக சில பேர்களை அனுப்பி வைத்தார். அந்த ஹிஜ்ரத்துக்கு ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு சென்ற சமயத்தில் ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் தான் ஒரு குழு சென்றது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அந்த குழுவுடன் அந்த எத்தியோப்பியாவுக்கு, ஹபஷாவுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் மக்காவில் இருந்து ஒரு 2 பேர்கள் துரத்தி கொண்டு போகிறார்கள். எப்படியும் இவங்களை நம்ம மக்காவை விட்டு போயிடக்கூடாது, தொந்தரவு பண்ணா நம்ம தான் தொந்தரவு பண்ணணும், அடிச்சாலும் நம்ம தான் அடிக்கணும், அவங்கள காலி பண்ணாலும் நம்ம தான் காலி பண்ணணும்னு நினைச்சு அவர்களை நம்முடைய ஊரை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது துரத்திக்கிட்டு போனாங்க. அவங்க அங்க போய் அடைக்கலம் ஆகிட்டாங்க. அடைக்கலம் ஆன பிறகு ஹபஷாவுடைய மன்னனான நஜ்ஜாஷியை சந்தித்து நிறைய அன்பளிப்புகளை கொடுக்கிறாங்க. சில பேர் கவர் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய அன்பளிப்புகள் கொடுத்தா கவர்ந்துருவாங்க. நிறைய அன்பளிப்புகளை கொடுத்து நஜ்ஜாஷியுடைய மனம் கவர்ந்த நிலையில இங்கேருந்து போன மக்களுக்கு காப்பீர்கள் இருந்தவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்க போய் நஜ்ஜாஷி மன்னன் சொன்னாங்க, இவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க, மக்காவில் எல்லாரையும் வழிகெடுத்ததை போல இங்கு உங்களையும் வழிகெடுத்து விடுவார்கள், இங்குள்ள மக்களையும் இவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள், இவங்களை இந்த ஊர்ல வச்சுக்காதீங்க, இந்த ஊரை விட்டு அனுப்பி விட்டுருங்க, உங்களை இவங்க மோசமான ஆளுக்க, இவங்க நல்ல ஆட்கள் இல்லை என்று தவறான செய்தியை நஜ்ஜாஷியிடம் அந்த மக்களுக்கு 2 குஃபார்களும் செய்தியை தெரிவித்த சமயத்தில் நஜ்ஜாஷி சொன்னாரு, நீங்க சொன்னது கேட்டுலாம் நான் உடனே ஒரு முடிவு எடுக்க முடியாது, நான் விசாரிச்சுக்கிறேன். அவங்க எதற்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எதற்காக அந்த ஊரை விட்டு, சொந்த ஊரை விட்டு வர்றாங்க அப்படின்னா பல காரணங்கள் இருக்கும் அல்லவா. சொந்த ஊரை விட்டு யாரும் போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா சொந்த ஊர்ல இருக்கணும்னு உறவுகள் இருக்கும். தான் பிறந்த ஊர் மண், அது எல்லாத்தையும் பிறந்ததிலிருந்து பார்த்த பகுதிகள், அது இதை விட்டு யாரும் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டாங்க. அதனால நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நஜ்ஜாஷி அந்த 2 பேர்களிடம் சொன்னான். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை அழைக்கிறான். அழைத்து என்ன நடந்துச்சு, ஏன் வந்தீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். நஜ்ஜாஷிக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை என்பது ரொம்ப பிரசித்தி பெற்ற உரை. அது அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் கேட்ட அந்த உரையை தாக்கம் நஜ்ஜாஷியுடைய மனசு மாறிடுச்சு. நீங்க கூட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் நஜ்ஜாஷி மன்னனிடம் ஆற்றின் உரை சொல்லி இங்கிலீஷ்லயோ அரபிலையோ உருதுலையோ நீங்க கூகுள்ல போய் தேடுங்க, அந்த உரை அரபிலையும் கிடைக்கும், இங்கிலீஷ்லயும் கிடைக்கும்.
நஜ்ஜாசி மன்னனிடம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ஆற்றிய உரைன்னு சொல்லி போட்டீங்கன்னா கூகுள்ல உங்களுக்கு தெரிய கொடுக்கும், அது நீங்க கூட பார்த்துக்கலாம். அந்த உரைக்கு பிறகு ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய உரைக்கு பிறகு நஜ்ஜாசி சொன்னாரு, நீங்க குர்ஆன் வேதம் என்று சொல்றீங்கல்ல, வேதத்தில் ஒரு பகுதியை எனக்கு படித்து காட்டுங்கள், ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சூரத்துல் மரியமை தான் ஓதினார்கள். மரியமை ஓத 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 ஆரம்ப பகுதி ஒரு 5 ஆயத்து 10 ஆயத்து ஓது காட்டி கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. நஜ்ஜாசி மன்னன் முஸ்லீம் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மன்னவன் அவன். கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது, தாடி நனைந்து தாடியிலிருந்து வருகிறது கண்ணீர். சொன்ன சில வசனங்களோடு நிறுத்தும் பொழுது இன்னும் ஓதுங்கன்னு சொல்லுங்க. மரியமை முழுமையாக ஓதி காட்டினார்கள். அதற்கு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, இப்படி மரியம் சூரா மற்றவர்களை கூட கவர்ந்து இழுக்கக்கூடியது. சொன்னா நஜ்ஜாசி சொன்னா இது உண்மையாக மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை தான், இறைவனுடைய வார்த்தை தான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு எந்த வேத வரிகள் கொடுக்கப்பட்டதோ அதே வேத வரிகளுக்கு ஒப்பான வார்த்தைகளாக இருக்கிறது. இது மனிதனுடைய செயல் அல்ல, இது இறைவனுடைய வரிகள் தான் என்று நஜ்ஜாசி ஒப்புக்கொண்டார். ஒரு காலத்தில் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் நஜ்ஜாசி மரணமான சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காயிப் ஜனாஸா தொழுது வைத்ததாகவும் ஒரு செய்திகள் எல்லாம் உண்டு. காயிப் ஜனாஸா கூடுமா அப்படிங்கிறது இந்த நஜ்ஜாசியுடைய நிகழ்ச்சியில வச்சுதான் என்ன காயிப் ஜனாஸா சட்டமே மற்றவங்க எடுக்க முடியும். இப்படி மரியம் சூரா உள்ளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய சூரா. வாய்ப்புகள் இருந்தால் படித்து பாருங்கள், ஓதி பாருங்கள், அதனுடைய விளக்க உரைகளை தெரிந்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அவங்களுடைய பெயரில் இறக்கப்பட்ட அந்த அத்தியாயம். அதே போல இந்த அத்தியாயத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயது முதிர்ந்த காலத்துல 80 வயசை தாண்டி குழந்தை பிறகுது. எவ்வளவு வயசு காலத்துல? 80 வயசு. 80 வயது தாண்டி குழந்தை. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அப்படித்தானே குழந்தை பிறந்துச்சு. என்ன 80 வயதை தாண்டி அதுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே வருகிறது. என்ன, என்னுடைய எலும்பு பலகீனமாக ஆகிவிட்டது, என்ன எல்லோரும் குழந்தை இல்லாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய முடியோ நரைத்து வெடுவெடுன்னு ஆகிவிட்டது என்னுடைய முடி. என்னுடைய மனைவியை மலடி என்று எல்லோரும் கூறுகிறார்கள் என்று 4 விஷயங்களை வைத்து ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்ததை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, இப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததன் விளைவாக அல்லாஹ் குழந்தையை கொடுத்தார். அந்த சுப செய்தியை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே யஹ்யா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பெயர் யஹ்யான்னு அல்லாஹ் பெயரை சூட்டினான். நம்மளாம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பிறந்திருக்கு பெயர் என்னன்னு அதுக்கு வந்து கேட்போம், பெயர் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ற செய்தியை சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு பெயர் யஹ்யா என்று அல்லாஹ் பெயர் வைத்தார். அல்லாஹ் பெயர் வைத்த ஒரு மனிதர் இருப்பார் என்றால் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இப்படி அல்லாஹ் பெயர் வைத்து பிறந்த குழந்தை தான் அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, குழந்தை இன்னைக்கு குழந்தை பிறந்தோடனே நல்ல பேர் வைக்கிறோம், நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல அதற்கு ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறோம். என்ன இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்காகவே நாம் நல்ல துஆக்களை செய்ய வேண்டும். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயான அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தாங்க அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டியும் பிள்ளையுடைய பிள்ளைக்காக வேண்டியும் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் துஆ செய்தார்.
என்ன அப்படின்னா, துவாவின் தாயினுடைய துவாவினால் பிள்ளைகள் உயர்ந்து நிற்பார்கள், அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். அப்துல் ரஹ்மான் சுதைசி இருக்கிறார்ல, இப்பயும் மக்காவுல பெரிய இமாம், 2 ஹரமுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இப்பயும் தராபியெல்லாம் இப்ப இந்த வருஷமும் தொழு வச்சிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உரையில் ஒரு செய்தியை சொல்லுவார். ஒரு சிறுவன், ரொம்ப சுட்டியான சிறுவன், அவருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்க. அவருடைய தாயார் உணவு தயாரித்து வைத்துக் கொண்டிருந்தார். நிறைய உணவுகளை தயாரித்து விருந்தாளிகளை கவனிப்பதற்கு வைக்கக்கூடிய சமயத்தில் அந்த சிறுவன், சுட்டியாக இருக்கக்கூடிய சிறுவன், விளையாடி கொண்டிருந்த தெருவில் மண்ணை அள்ளி இருக்கக்கூடிய உணவுல வீசிட்டார். தாய்க்கு கோவம் வருமா வராதா? நம்மலாம் என்ன பண்ணிடுவோம்? அடி போட்டு சாத்திடுவோம். இல்லாட்டி என்ன வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் இருக்கும், அதெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வெளி வந்துடும். அப்படிதானே? நம்முடைய பிள்ளை என்று கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு செய்யறது. உணவு முழுவதும் மண்ணத்தில் விட்டுட்டார். என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா அந்த தாய்? அல்லாஹ் உன்னை ஹரமுறை இமாமாக ஆக்குவானாக துவா செஞ்சாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவங்க அழுகிறார்கள், அழுது விட்டு சொன்னார்கள், அந்த பிள்ளை நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்றால் என்ன? பிள்ளைகளுக்காக வேண்டி அவன் சுட்டித்தனம் பண்ணாலும், சேட்டை பண்ணாலும், செய்ய வேண்டாத செயலை செய்தாலும் உயர்வான வார்த்தைகளை கொண்டு துவா செய்யுங்க. திட்டினாலும் நல்ல வார்த்தைகளை, நீ கலெக்டர் ஆகுவ, இமாம் ஆகுவ, பெரும் வார்த்தைகளை சொல்லுங்கள். அவன் அடைய முடியாத வார்த்தைகளை சொல்லுங்கள். அது தாயினுடைய வார்த்தைகள். அது அந்த வார்த்தைகள் அல்லாஹ் கபூல் செய்வான் அது என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. அருமையான பெருமக்களே, இமாம் ஸமக்ஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருக்கு பேரு ஜாருல்லா. ஸமக்ஸரி இமாம் பேரு என்ன? ஜாருல்லா. ஜாருல்லான்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அர்த்தம். அல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி பேரும். ஸமக்ஸரி இமாமும் கால் கொஞ்சம் ஊனம், அவங்க பாடம் எடுத்துக்கிட்டாங்க தன்னுடைய மாணவர்களுக்கெல்லாம். பெரிய இமாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் கேட்டாங்க உஸ்தாதிட்ட, ஏன் உங்க கால் ஊனமாச்சு, எப்படி ஊனமாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இமாம் ஸமக்ஸரி சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது குருவி வளர்த்துருந்தேன். அந்த குருவி எல்லாம் அது பறக்காம இருக்கிறதுக்காக வேண்டி காலில் ஒரு சின்ன கயிறை கட்டி வச்சிருப்பேன். ஒரு நாள் ஒரு குருவி மேல இருந்துச்சு. நான் அதனுடைய காலை பிடிச்சி வேகமா இழுத்துட்டேன். கால் மட்டும் ஊனமாயிடுச்சு, கால் உடஞ்சு போச்சு அந்த குழந்தை, அந்த குருவிக்கு. என்னுடைய தாயார் அந்த காட்சியை பார்த்துட்டு, இந்த குருவினுடைய காலை நீ துண்டித்ததை போல அந்த மனிதனுடைய அவருடைய காலை அல்லாஹ் துண்டிப்பானாக என்று அவனுடைய தாயார் கோபத்தில் சொல்லிட்டாங்க. நான் புகாராவுக்கு பாடம் படிப்பதற்காக வேண்டி, கல்வி கற்பதற்காக வேண்டி புகாராவுக்கு நான் சென்றேன். நான் குதிரையில் செல்லக்கூடிய சமயத்தில் என்னுடைய குதிரை கடுமையாக மிரண்டு போய் என்னை கீழே தள்ளி என்னுடைய கால் அடிபட்டு என்னுடைய கால் உடைந்து விட்டது. என்னுடைய கால் அதற்கு பிறகு சரியாகாமல் இன்னும் வரையும் நான் ஊனமாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய தாயினுடைய வார்த்தைகள் என்று சொன்னார். அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளின் மீது கடும் சொற்களை வீசிவிடக்கூடாது, கடும் சொற்களை கொண்டு அவர்களை கோபித்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார் என்னதான் துஆ செஞ்சாங்க அப்படின்னா, இன்னி உஈதுஹா பிக வ துர்ரிய்யதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பாதுகாப்பு தேடி அவங்க துஆ செஞ்சாங்க. எந்த தீங்குகளும் ஏற்படாமல் இருக்க ஷைத்தானுடைய தீங்குகள் தன்னுடைய பிள்ளைக்கும் பிள்ளையுடைய பிள்ளைக்கும் பாதுகாப்பு வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பத்தினித்தனமாக பாதுகாத்தான். அவருடைய பிள்ளையான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனையுடைய வேலைதான்
அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நின்று வாழ்ந்தார்கள் என்பது இந்த சூறாவில் வரக்கூடிய நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான மக்களே, அதனால் நல்ல துஆ செய்யும் பிள்ளைகளுக்காக வேண்டி என்பதுதான். அதே போல அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த அந்த குழந்தை எல்லாரும் கடும் சொற்கள் சொல்றாங்க. ஆம்பளை இல்லாம குழந்தை பெற்றெடுத்துட்டாவ, எப்படி பெற்றெடுக்க முடியும், கல்யாணம் ஆகாம குழந்தை பெற்று, இப்படி எல்லாம் கடும் சொற்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ண தன்னுடைய அடியார்களை எப்படி நிமிர்த்து காமிக்கிறான் பாருங்க. பிறந்த குழந்தையை பேச வைத்து இந்த உம்மத்திற்கு சாட்சியாக அவங்க பத்தினி, என்னுடைய தாய் பத்தினி எந்த தவறும் செய்யவில்லை, அவங்க தூய்மையானவர்கள், பத்தினித்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக பிறந்த குழந்தையை அல்லாஹ் பேச வைக்கிறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் பேசினாங்க. கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப் வஜஅல்னி நபிய்யா. நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய நபியாக ஆகியிருக்கிறேன் என்று பிறந்த குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தான். அவர் நபியாகவே பிறக்க வைத்திருக்கிறான், நபியாகவே பிறக்க வைத்திருக்கான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. நான் அப்துல்லான்னு சொன்னாங்க, நான் கடவுள்னு சொல்லல. ஈசா என்ன சொல்லல, அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொன்னார்கள். இப்படி நல்லவர்களை அல்லாஹ் அதிசயமான வார்த்தைகளும் கொண்டு, அதிசயமான செயல்களை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களுடைய பத்தினித்தனத்தை அல்லாஹ் நிரூபித்து காமிப்பான் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்தில் மூமியர்களிலே முன்மாதிரியான பெண்மணிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை சொல்லுவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுவாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களை சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் முஃமினான பெண்மணிகளுக்கு முன்மாதிரியான பெண்மணிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அருமையான பெண்மக்களே, இந்த சூரத்துல் மரியம் அல்லாஹ் அவர்களை உம்முஹா சித்திகா, உண்மையாளர் என்று அல்லாஹ் அவர்களை வர்ணித்தும் சொல்வான் என்பதுதான் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல இந்த அத்தியாயத்தில் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் படிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அந்த குர்ஆன் நமக்கு எந்த உபதேசங்களையும் பாடத்தையும் படிப்பினையும் நமக்கு தருகிறதோ அதன்படி வாழ்வதற்குண்டான நல்வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்கிறோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதனா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.